ஆகஸ்ட் மாதம் டெல்லி நீதிமன்றம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தெருநாய்களை அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. உடனே டெல்லியில் வந்து ஒரு போராட்டம் நடக்குது. மெட்ராஸ்லேயே அதை நடைமுறைப்படுத்தணுன்னே இங்கேயும் பிரச்சனை பண்ணுறாங்க. இந்த நிகழ்ச்சி வந்து ஒளிபரப்பாகக்கூடாது அப்படின்னு சொல்லி அனிமல் வெல்ஃபேர் போர்டில் இருக்க ஒருத்தங்களே விஜய் தொலைக்காட்சிக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க அப்படின்ற தகவல்களும் வருது. உடனடியாக வந்து இவங்க மேலே ஒரு நோட்டீஸ் பாயுதுல்ல சார். இப்போ இது எப்படி சார் பார்க்குறது? இப்போ சமூகத்தில எதார்த்தமா இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு மக்கள் கூடுறதில்ல. அப்படி கூடுனாலும் அது உடனடியா நடக்கிறதில்ல. ஆனா நாய்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னோனே கொஞ்சம் பேர் கூடுறாங்க, டக்கு டக்குன்னு நடக்குதில்ல. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? புரிவது ரொம்ப எளிதானது. யார் இதை கையாளுறாங்கிறது தான். எந்த கூட்டம் இதை கையாளுகிறது? நாய் வளர்ப்பதற்கான கூட்டம் யாரு? கொஞ்சம் எலிட்டிஸ்டா இருக்கிறவங்க நிறைய பேர் பேசுறாங்க. இப்போ அவங்களுக்காக தானே அதிகார மையங்கள் பேசும். அவங்களுக்காக நீதிமன்ற கதவுகள் திறக்கும். அவங்களுக்காக எல்லா விசாரணை அமைப்புகளும் அவங்களுக்கு சாதகமாக இருக்கும்னு ஒரு இடம் இருக்குல்ல. பொது மனிதனை காப்பாற்றுறதாங்க ஆள் வேணும். இது மாதிரி அதிகார மையத்தில் இருக்கிறவங்க, பெரிய பெரிய பங்களா வீடுகளில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து சில அந்த சாலைகளே வந்து வேறு யாருமே நடமாட முடியாத பணிங்க. சில ஏரியா இருக்கும், அந்த ஏரியாவுக்குள்ளே பஸ்ஸே போகுது. சில பங்களா ஏரியாலாம் இருக்குது. நீ நல்லா கவனிச்சின்னா தெரியும், ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ளே பஸ்ஸு போகுது. அவங்க வீட்டில் எல்லாருமே கார் வச்சுருப்பாங்க. அப்படி சில பகுதிகள் இருக்கிறது.